பலகாரப்பேட்டை. இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி நம்ம கத்துக்க போறோங்க. அது என்ன ரெசிபின்றத பாப்போம். வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. ருக்மணி மோகன். ருக்மணி மோகன். உங்களோட சொந்த ஊர் அது? சொந்த ஊர் கும்பகோணம் தான். பிறந்து வளர்ந்தது சேலம். சேலம். ஆனா இங்க கும்பகோணத்துல தான் இருக்கீங்க இப்போ? ஆமா ஆமா. அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு. அப்பப்போ. கும்பகோணம் பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்கு? ஹஸ்பண்ட் இங்க இருக்கிறாரு இல்ல, அதனால பிடிச்சிருக்கு. அதனாலதான், மத்தபடி ஊரு பிடிக்கல. ஊரு சாதாரண சேலம் மாட்டம் வருமா? சேலம் மாதிரி வராது. ஆனா இங்க கோயில்லாம் அவ்வளவு இருக்கு. இருக்கு. ஆனா இந்த ஏஜுக்கு அதான் நமக்கு வேணும். ஆமா. கோயில்லாம் போவீங்களா? ஓ. ரொம்ப பிடிச்ச கோயில் அது? ரொம்ப பிடிச்சது சாரங்கராஜா சக்கரராஜா. எங்க இருக்கு? கும்பகோணத்துலயே. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு. எந்த பக்கத்தையும் விடுறது இல்ல, டெய்லி போயிடுவீங்க. ஓகே. சிவன் கும்பேஸ்வரன் கோயில், கும்பேஸ்வரத்துக்கு விரதம் இருப்பேன், அது போயிட்டு வருவோம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இப்ப சமையல் வந்து சின்ன வயசுலயே கத்துக்கிட்டீங்களா? தெரியும் தெரியும். எக்ஸ்பர்ட் குக். ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? ரெயின்போ இட்லி. ரெயின்போ இட்லி. இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? இது வந்து எங்க வீட்டுக்கு மகாமகத்து ஒரு குக் வந்திருந்தாங்க, அவங்க செஞ்சாங்க. சூப்பரா இருந்தது. எல்லாரும் பிரைஸ் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னாங்க. சரி, இது ஒரு சர்ப்ரைஸா எல்லாருக்குமே தெரியாது, நம்ம செஞ்சாக்கா எல்லாரும் பிரைஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்ட்டு இன்னைக்கு நான் எடுத்தேன். எங்க லைன்ஸ் கிளப்லயும் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் மீட்டிங்க்கு நான் எடுத்துட்டு போனேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ரெயின்போ இட்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. வெங்காயம், தக்காளி, பீட்ரூட், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு, கரம் மசால் பொடி, அரிசி, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், இட்லி மாவும் முளக்கீரையும் சேர்த்து அரைச்சது, கேரட் இட்லி மாவும் சேர்த்து அரைச்சது, இட்லி மாவு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? தேவையான பொருட்கள் இதுதான். அது அரைச்சாக்கா இட்லி வச்சாக்கா எல்லாம் சேர்த்து உப்புமாவும் செய்யணும். உப்புமாவும் செய்யலாம். இதே வந்து உப்புமாவும் செய்யலாம். ஓகே ஓகே. சோ இப்போ கேரட்டையும் இட்லி மாவையும் சேர்த்து அரைச்சிருக்கீங்க, முளக்கீரையும் இட்லி மாவையும் சேர்த்து அரைச்சிருக்கீங்க, வெறும் இட்லி மாவு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த பீட்ரூட் போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி வச்சாக்கா எல்லாம் ஆயிடும். அதுவும் வெந்துடும், இதுவும் கலந்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் பீட்ரூட் அரைச்சிடலாமா? ஓகே ஓகே. இந்தாங்க. அரைஞ்சிச்சா? அரைஞ்சிச்சு. ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்து மாவுல கலந்துக்கணும். மாவுல இந்த பவுல அந்த மாவு எடுத்து இதுல ஊற்றிடுங்க. மொத்தமாவா? அதுக்கு திட்டமா தான் வச்சிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணணுமா? ஆமா. மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் வச்சு குக்கர்ல தட்டுல ஊத்தினாக்கா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். அது வெந்த வாட்டி எடுத்து கட் பண்ணி முக்கம் செய்யணும். இப்போ நார்மலாவே நம்ம வந்து இட்லி மாவுல வந்து இதை கலந்து நம்ம இட்லி, பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி இதெல்லாம் சாப்பிடலாம்ல? ஓ, சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். டேஸ்டா தான். ஓகே. ஸோ இப்போ இந்த மாவு வந்து தயாராயிடுச்சு. அடுத்தது குக்கர் வச்சு நம்ம இந்த இட்லி சுட போறோம் இல்லையா? பீட்ரூட் இட்லி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ முதல்ல ஊத்திட்டோமா? பெரிய இட்லியா ஊத்துறோமா? ஆமா. இப்போ இந்த இட்லி ஆகிற டைம் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஆமா. ஓகே. சோ இப்போ வந்து ஒரு 5 to 7 minutes நம்ம வெயிட் பண்ணணும் இல்லையா? ஆமா. ஓகே. நம்மளோட இந்த பீட்ரூட் இட்லி சூப்பரா தயாராயிட்டு இருக்கு. 5 to 7 minutes நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் இட்லி எடுத்து அவங்க உப்புமா பண்ண போறாங்க. கேரட் இட்லி, அதுக்கப்புறம் இந்த முளக்கீரை வச்சு இட்லி, இதெல்லாம் வேற வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 7 minutes ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்ப்போமா? ஆஃப் பண்ணிடலாம். நல்ல இந்த இட்லியோட ஸ்மெல் சூப்பரா வந்துட்டு இருக்கு, பீட்ரூட்டோட சேர்ந்து பிரமாதம். இப்போ வெந்திருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? கேரட் இட்லி ஊற்றணும். இப்போ ஏற்கனவே நீங்கள் கேரட் இட்லி, இந்த கீரை இட்லி, வெறும் இட்லி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இப்படி வச்சிருக்கீங்க.
ஆமா இல்லையா? ஆமா, இதே மாதிரியே அது எல்லாமே போடுறோம். எல்லாமே அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. பாக்கிறதுக்கே பிரமாதமா இருக்கும், மல்டி கலர்ல. நம்ம இந்தியன் பிளாகே இருக்குது போங்க. இப்போ கேரட்டை வந்து வெறும் அரைச்சு அதோட மாவோட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஆமா, இது முளைக்கீரை. முளைக்கீரை ஒரு வாட்டி வானலியில ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறினதும் மிக்ஸில போட்டு அரைச்சு மாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வெறும் இட்லி. கலருக்காக. இதை வந்து நம்ம உதுக்கணும் இல்லையா? ஆமா கண்ணா. ஓகே. சூடா இருக்கு. எப்படி எடுப்பீங்க? அதுல எடுத்துடலாம். இதுல. ஓகே. இப்ப இதையும் கட் பண்ணணும் இல்லையா? ஆமா, இதையும் கட் பண்ணணும். இப்ப இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றணும். அடுப்பு ஆன் பண்ணிட்டுமா? ஓகே ஓகே. எண்ணெய் மொத்தமா ஊத்திடலாமா? ஊத்து. இப்ப எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. முதல்ல என்ன போடணும்? பச்சை மிளகா. பச்சை மிளகா மொத்தமா? வரமிளகா. வரமிளகா. இது ரெண்டையும் போட்டாச்சு. அப்புறம் போட்டாச்சு. வெங்காயம் போடணும். மொத்தமா போட்டலாமா? பாதி போட்டு. பாதி. நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு இல்லையா? தக்காளி. தக்காளி பாதி போடலாம் இல்லையா? தக்காளிக்கு அப்புறம் கரம் மசாலா. பிரமாதமான ஸ்மெல். இந்த கரம் மசாலா போட்ட உடனே சும்மா கும்முன்னு ஸ்மெல் அடிக்குது. ஸோ இட்லிக்கு பதிலாக இல்லை வேற என்னெல்லாம் இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்? இட்லிக்கு பதிலாக சோயா சங்க்ஸ் போடலாமா? போடலாமா? அதோட போடலாம். நல்லா இருக்கும். இந்த பீஸா கட் பண்ணி இட்லிலாம் இதுல போட்டாச்சு. தாளிச்சு நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணா போதும். ஆமா. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது. ஆமா. அப்புறம் என்ன போடணும்? அப்புறம் கொத்தமல்லி. கொஞ்சோண்டு சால்ட். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. ரெயின்போ இட்லி ரெடியா? ரெடி. ரெயின்போ இட்லி ரெடி. ஆஹா. பிரமாதமான ஸ்மெல்லோட சூப்பரான கலர் காம்பினேஷனோட ரெயின்போ இட்லி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. ஓகே, எனக்கு ஒரு கப்ல கொடுக்குறீங்களா? கொடுங்க. பிரமாதம். தேங்க்யூ so much மேடம். போதும். தேங்க்யூ so much மேடம். கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாமா? இந்த மாதிரி அற்புதமா எங்களுக்கு வந்துட்டு ரெயின்போ இட்லி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. பதிலுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது தரணும்ல? சாப்பிட்டு முடிச்சுட்டு எம்டி கப்பை கொடுத்துட்டு போயிடுவேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அருமையா சமைச்சதுக்காக ஏவ்ஸ் வெசல் செட் உங்களுக்கு ஒண்ணு. ஏவ்ஸ் சார்பாக, ஜி தமிழ் சார்பாக, அஞ்சரப்பட்டி சார்பாக உங்களுக்கு இந்த வெசல் செட் வந்து கிஃப்டா நாங்க தரோம். அஞ்சரப்பட்டியில கலந்துக்கிறது ரொம்ப நாங்க
பெருமையா இருக்கு எனக்கு. தேங்க்யூ. எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இனிமேல் நீங்க வந்துட்டு சமையல் பண்றது வந்துட்டு இந்த வெசல் செட்ல தான் சமையல் பண்ணணும். ஆமா, ஞாபகார்த்தமா. அஞ்சரைப்பட்டியில வந்தாங்க. இதுல பார்க்கணும். கண்டிப்பா நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். பார்க்கறதுக்கு வண்டர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது கலரா இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பேரம் பேத்திங்க மஸ்கட்ல இருக்கிற பேத்தி எல்லாம் வந்தா அந்த ரெயின்போ இட்லி செஞ்சு கொடு, கவர் கொடியாட்டம் இருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனாலதான் இது லைக் பண்ணலாமே சொல்லி இது நான் செஞ்சேன். பிரமாதமா இருக்கு. நாமளும் இதை வந்துட்டு இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். ரெயின்போ இட்லி ப்ரிப்பேர் பண்றதுக்கு மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பீசஸ் அதுல சேர்த்து தண்ணி ஊத்தாம அதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி மாவோட அதை நல்லா கலந்து தனியா எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி கேரட்டையும் வந்துட்டு இட்லி மாவோட நல்லா அரைச்சு சேர்த்து அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி முளைக்கீரையை வதக்கிட்டு அதை அரைச்சு அதையும் இட்லி மாவோட சேர்த்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனி பவுல்ல வச்சுட்டு நீங்க அடுப்பை பத்த வச்சு ஒரு குக்கரை வச்சு அதுல ஒரு தட்டை வச்சு அந்த தட்டுல வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க இந்த பீட்ரூட் அண்ட் இட்லி மாவு கலவையை சேர்த்து வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா அதை வேக விடுங்க. பீட்ரூட் இட்லி தயாரானதுக்கு அப்புறம் 4 இட்லி, அதாவது கேரட் இட்லி, கீரை இட்லி, வெறும் இட்லி, பீட்ரூட் இட்லி எல்லாத்தையுமே எடுத்து சின்ன பீஸா கட் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வரமிளகாவையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட ரெயின்போ இட்லி தயாருங்க.